மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு, பசுபதி, அமீர், லால், ரஜிசா, அனுபமா நடித்து வெளியாகியுள்ள படம்தான் பைசன். இப்படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. இந்த படம் அர்ஜுனா விருது பெற்ற கபடி வீரர் மனத்தி கணேசன் வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்டது. படத்தில் துரு நடித்திருக்கும் கதாபாத்திரத்தின் உண்மை நாயகன் மனத்தி கணேசன். இந்த படம் பார்த்த பின்பு அதனை பற்றி மனத்தி கணேசன் பேசியது, இந்த படத்தை பார்ப்பதற்காக சென்னை வர சொல்லியிருந்தார்கள். கபடியில் என்னுடைய உழைப்பை படத்தில் இயக்குனர் அற்புதமாக காட்டியிருக்கிறார். நடிகர் துரு மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்திருக்கிறார். அவர் மட்டுமில்லாது கூட நடித்த அத்தனை பேரும் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். சினிமா மிகவும் சுலபமான ஒன்று என நான் நினைத்தேன். நாங்கள் ஸ்போர்ட்ஸில் எப்படி கஷ்டப்பட்டோமோ அதே மாதிரி சினிமா துறையிலும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள். 1994 நான் விளையாடிவிட்டு வந்தபோது என்ன மகிழ்ச்சியில் இருந்தேனோ அதை என் தம்பி மாரி செல்வராஜ் ரொம்ப சிறப்பாக காண்பித்திருக்கிறார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஸ்போர்ட்ஸ் என்றாலே சாதி மரங்களுக்கு அப்பாற்பட்டது என இதில் காண்பித்திருக்கிறார்கள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஜெயித்த போது எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தேனோ அதைவிட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சரித்திரத்தில் அளிக்க முடியாத ஒன்றை மாரி செல்வராஜ் செய்திருக்கிறார். அவருக்கு நான் நன்றி கொண்ட கடமைப்பட்டிருக்கிறேன். என் உயிரிலே கலந்திருப்பவர் அவர். துரு ஒரு நாள் கூட முடியாது என்று சொன்னதில்லை. சற்று சோர்வானால் கூட நீ ஸ்போர்ட்ஸ் மேன், எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் சாதிக்க தயாராக இருக்க வேண்டும் என சொல்வேன். உடனே வந்து விடுவார். ஒரு வருடத்திற்கு மேலாக என்னுடன் பயணித்திருக்கிறார். நாங்கள் விளையாடும்போது மண் தரையில் விளையாடினோம். இப்போது மேட் கோர்ட் வந்துவிட்டது. கபடியில் தமிழ்நாடு டீம் மிக சிறப்பாக இருக்கிறது. ஆனால் தெற்கிலிருந்து தூத்துக்குடி, திருநெல்வேலியில் கபடி விளையாட்டு வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என நான் நினைக்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன் என்று உண்மையான பைசன் மனத்தி கணேசன் தெரிவித்திருக்கிறார். மீண்டும் சந்திப்போம்.